Hello student, Krishna Maths Academy உங்களை வரவேற்கிறது. TN 10th Maths example 2.5ல example 2.5 பார்க்கிறோம். Find the greatest number that will be divided 445 and 572. Leaves the remainder is 4 and 5 respectively னு கொடுத்திருக்காங்க. இது என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னா இந்த 445ஐயும் 572 டிவைடிங் பண்ணக்கூடிய கிரேட்டஸ்ட் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. கிரேட்டஸ்ட் நம்பர். ஆனால் அந்த கிரேட்டஸ்ட் நம்பரால் டிவைடிங் பண்ணும்போது இந்த அதே கிரேட்டஸ்ட் நம்பரால் 445 டிவைடிங் பண்ணும்போது ரிமைண்டர் 4 கிடைக்கும். அதே கிரேட்டஸ்ட் நம்பரால் 572 டிவைடிங் பண்ணும்போது 5 ரிமைண்டர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மாதிரி நம்பர்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம வெறுமனே இந்த ரெண்டு நம்பர்ஸையும் டிவைடிங் பண்ணக்கூடிய கிரேட்டஸ்ட் நம்பர்ஸ் கண்டுபிடிங்கன்னா நம்ம யூஸிங் தி ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம் ரூல்ஸ் அப்ளை பண்ணி அந்த ஹச்சிசிஎஃப் ஆஃப் 2 நம்பர்ஸை கண்டுபிடிச்சுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கிரேட்டஸ்ட் ஹச்சிசிஎஃப்பை கண்டுபிடிங்க. ஆனால் அந்த ஹச்சிசிஎஃப்பை கண்டுபிடிச்சாலும் இதனுடைய அந்த கிரேட்டஸ்ட் நம்பர்ஸ் வந்து இதை டிவைடிங் பண்ணும்போது 4 கிடைக்குது, அதே கிரேட்டஸ்ட் நம்பர் இதை டிவைடிங் பண்ணும்போது 5 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம எப்படி அந்த ரெக்கார்ட் நம்பரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அந்த தேவையான நம்பரை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அந்த கிரேட்டஸ்ட் நம்பரை. சரி, ஓகே. இப்போ எப்படி கொஸ்டின்ஸ்னால் நம்ம சிம்பிளாக எடுத்துக்கோம். ஃபைண்ட் தி ஹச்சிசிஎஃப். த ரெக்கார்ட் நம்பர் வில் பி ஃபைண்ட் ஹச்சிசிஎஃப் ஆஃப், நல்லா கவனிச்சுக்கோங்க, ஹச்சிசிஎஃப் ஆஃப் 445 மைனஸ் 4. என்ன, அந்த 445லேருந்து 4 சப்ராக்ஷன் பண்ணால் 441 வரும். அப்போ அந்த 441 அண்டு அனதர் ஒன் வேல்யூஸ் வந்து 572 மைனஸ் 5. இந்த ரெண்டு நம்பர்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு இதுலேருந்து இதை சப்ராக்ஷன் பண்ணிடணும், ரிமைண்டரை இந்த நம்பர்ஸ்லேருந்து ரிமைண்டர் சப்ராக்ஷன் பண்ணிடணும். அப்போ நம்மளுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும்னா HCF ஆஃப் 441 minus 505 subtraction பண்ணுறோம். 5 6 subtraction பண்ணால் 568 67 5 subtraction பண்ணால் 67 ரைட்டுங்களா. 572ல் 5 subtraction பண்ணால் 567. அப்போ நம்மளுக்கு தேவையான ரெக்கார்ட் நம்பர், அந்த கிரேட்டஸ்ட் நம்பர், இது ரெண்டுனுடைய HCF தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதுதான் இங்கே இது. பை யூஸிங் தி ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம், ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம் தான் அப்ளை பண்ணுறோம். ஏன்னா யூஸிங் ஈக்குவல்ஸ் டிவிஷன் அல்காரிதம். என்ன ரூல்ஸ் நம்மளுக்கு, A ஈக்குவல் BQ ப்ளஸ் R. எப்போ ரிமைண்டர் 0 வருதோ அப்போ தான் எது டிவைஸராக இருக்கும்போது ரிமைண்டர் 0 வருதுன்னா எது டிவைஸராக இருக்கோ அதுதான் அதனுடைய HCF. சரி, ஓகே. இங்கே பாருங்கள், இதில் எது பிக்கஸ்ட் நம்பரோ அதை தான் நம்ம வந்து டிவைடண்டாகவும் ஸ்மாலஸ்ட் நம்பர் டிவைஸராகவும் எடுத்துக்கோம். அப்போ இது A, இது B, ரைட்டுங்களா. A டிவைடண்ட், B டிவைசஸ். அப்போ 567 that is equal 567 that is equal divide, அதில் டிவைசஸ் என்னன்னா 441. நம்மளுக்கு டிவைடிங் மெத்தட்ஸில் நம்ம பார்த்தோம்னாவே நம்ம 1 டைம்ஸ் தான் இருக்கும். நம்ம டிவைடிங் மெத்தட்ஸில் பார்த்தோம்னாவே 567 441 வந்து 1 டைம்ஸ் தான் வரும். அப்போ 441 ரிமைண்டர் 6 2 1 126 அப்படின்னு வருது. அப்போ 1 டைம்ஸ் quotient 1, ரிமைண்டர் வந்து 126. திரும்பியும் நம்மளுக்கு ரிமைண்டர், இந்த ஈக்குவல் டிவிஷன் அல்காரிதம் வந்து ரிமைண்டர் 0 வர வரையிலும் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ இது ரெண்டையும் கம்பேரிங் பண்ணணும். அப்போ டிவைசஸ் வந்து டிவைடண்டாகவும் ரிமைண்டர் வந்து டிவைஸராகவும் மாறும். எப்படி, இதை மாதிரி 441 126. இப்போ இது எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 3 டைம்ஸ் வரும், ரைட்டுங்களா. 3 டைம்ஸ் நம்ம போட்டு பார்த்தாவோ அல்லது 4 டைம்ஸ் பார்த்தோமோ 3 டைம்ஸ் போட்டு பாருங்கள். 3 டைம்ஸ்னு வச்சுக்கோம். 3 டைம்ஸில் நம்ம இது பண்ணுவோமா, 3 6 ஸ்டார் 18 பேலன்ஸ் 1, 3 2 ஸ்டார் 6 6 + 1 7, 1 3 ஸ்டார் 3. இப்போ சப்ராக்ஷன் பண்ணுறோம்.
11 இங்கேருந்து இங்கே ஒன்று வாங்கினா பாரோ வாங்கினா 11 11ல் 8 போச்சுன்னா 3 இங்கே 13 13ல் 7 போச்சுன்னா 6 63 ரிமைண்டர்ஸ். இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர்ஸ் வந்து 0 வரல. அப்போ இதையும் கம்பேரிங் பண்ணும்போது 441 டிவைடட் ஆகும் 1/26 டிவைஸ் ஆகும் மாறும்போது குவாஷன் வந்து 3 ரிமைண்டர் வந்து 63. திரும்ப இதையும் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணும் ஏன்னா ரிமைண்டர் 0 இல்லை. அப்போ 126 டிவைடட் ஆகும் 63 டிவைஸ் ஆகும் மாறும்போது 263 ஸ்டார் 126. அப்போ ரிமைண்டர் இஸ் 0. அப்போ இதுதான் நம்மளுடைய HCF. நம்மளுக்கு இந்த இதுதான் மெயின். எனக்கு ரிமைண்டர் வந்துச்சுன்னா ரிமைண்டரை அந்த வேல்யூஸ்லேருந்து சப்ராக்ஷன் பண்ணிடுங்க. அப்போ சப்ராக்ஷன் பண்ணிட்டா HCF சப்ராக்ஷன் பண்ணும் பிறகு என்ன வேல்யூஸ் வருதோ அதனுடைய HCF கண்டுபிடிச்சாவே நம்மளுக்கு ரெக்யூர்ட் நம்பர்ஸ் கிடைக்கும். அப்போ therefore HCF of 441, 567 that is equal 63. அப்போ அந்த கிரேட்டஸ்ட் நம்பர்ஸ் தான் 63. எது ரிமைண்டர் 4 வர மாதிரியும் ரிமைண்டர் 5. இப்போ சப்போஸ் இந்த நம்பர் 63ஆல் இந்த நம்பர்ஸை நீங்கள் டிவைடிங் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரிமைண்டர் வந்து 4 கிடைக்கும். அதேமாதிரி அதே 63ஆல் 572 டிவைடிங் பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியில் ரிமைண்டர் வந்து 5 கிடைக்கும். அப்போ அந்த நம்பர்ஸ் அதனால தான் எது ரிமைண்டராக இருக்கோ அதை சப்ராக்ஷன் பண்ணிடுறோம். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இந்த நம்பர்ஸை நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு குவஷன் தெரியாது, டிவைசர் தெரியாது. அந்த ரிமைண்டரை இங்கே கொண்டுட்டு வந்து சப்ராக்ஷன் பண்ணுறோம். அப்போ 445 வருதுன்னு வச்சுக்கோங்க, ரிமைண்டர் என்ன வருது 4. அப்போ 4 சப்ராக்ஷன் பண்ணிடுறோம். அந்த ரூல்ஸ் தான் இங்கே அப்ளை பண்ணுறோம், வேறு எதுவும் இல்லை. சரி, ஓகே. therefore the required number is required number is 63. நமக்கு தேவையான கிரேட்டஸ்ட் நம்பர் இந்த ரெண்டையும் டிவைடிங் பண்ணக்கூடிய கிரேட்டஸ்ட் நம்பர். அப்படி டிவைடிங் பண்ணால் இதை டிவைடிங் பண்ணும்போது 4 ரிமைண்டர் கிடைக்கும். இதை டிவைடிங் பண்ணும்போது அதே கிரேட்டஸ்ட் நம்பர் 63 இதை டிவைடிங் பண்ணும்போது 5 கிடைக்கும். அதுதான் இதை மாதிரி தான் இந்த ரூல்ஸ். ஓகே, இந்த கொஸ்டின் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ.